Hi friends, welcome to priyavicky creators. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு Aari Work blouse design தான் பார்க்க போறோம். அதுல என்னென்ன வர்க் பண்ணிருக்கோம், என்னென்ன வந்து மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணிருக்கோம் அப்படின்றதை நம்ம பார்க்க போறோம். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா subscribe பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் அடுத்த வீடியோஸ் வந்து நான் உங்களுக்கு போடுறப்போ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல காட்டும். நீங்க வந்து பார்த்துக்கலாம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து எப்போவுமே வந்து பார்டர் லைன் கொடுக்கணும். அப்போ தான் பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்டிச் பண்ணும் போது ஈஸியாக இருக்கும். டேரெக்டாக பீடு வந்துச்சுன்னா ஸ்டிச் பண்ண ரொம்பவும் கஷ்டமாக இருக்கும். இப்போ நம்ம என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா 2 லைன் சரி, 2 லைன் சில்க் த்ரெட் கொடுத்துருக்கோம், திரும்ப 2 லைன் வந்து சரி கொடுத்துருக்கோம், அப்புறம் சுகர் பீடு ஒரு லைனு, அப்புறம் 4ஆம் நம்பர் சைஸ் பீடு ஒரு லைன் கொடுத்துருக்கோம், அப்புறம் அங்கங்கே பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு ஃப்ளவர் மோட்டிவ் மாதிரி போட்டிருக்கோம். இந்த ஃப்ளவரில் பார்த்திங்கன்னா சென்டரில் ஒரு திலகம் ஸ்டோன் தலைகீழ ஒட்டிட்டு நம்ம ஜதோசி யூஸ் பண்ணியிருக்கோம் சில்வர் கலரு. அதுக்கப்புறம் இந்த ஃப்ளவர் அவுட்லைன் பார்த்திங்கன்னா நம்ம பீடு கொடுத்துட்டோம். அதில் வந்து நம்ம வந்து த்ரெட்டு கொடுத்துருக்கோம். நம்ம இது வந்து ஃபெதர் ஸ்டிச்சுன்னு சொல்லுவோம். ஃபஸ்ட்டு அவுட்லைன் அந்த ப்ளூ கலர் கொடுத்ததுக்கப்புறம் தான் ஒயிட் கலர் நம்ம வந்து கொடுக்கணும். அப்போ தான் வந்து அந்த எஃபெக்ட் நல்லாயிருக்கும். இந்த பீடுக்கு வெளியில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு லைன் வந்து கோல்டு சரி கொடுத்துருக்கோம். 2 சைடுமே இந்த மாதிரி ஒரு வளைவாக ஒரு டிசைன் கொடுத்துருக்கோம். அதுலேயுமே நம்ம வந்து பீடு சுகர் பீடு கோல்டு கலர் கொடுத்துட்டு 2 சைடுமே வந்துட்டு நம்ம கோல்டு அவுட்லைன் கொடுத்துருக்கோம். இந்த ஃப்ளவர் மோட்டிவ் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரே ஒரு ஃப்ளவர் வரைஞ்சிட்டு அதை வந்து கண்டினியூஸாக நம்ம வந்து ஒரு டிஸ்டன்ஸு மெஷர் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து ட்ரா பண்ணிக்கணும். இப்போ அந்த ஃப்ளவருக்கு இங்கே சென்டரில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு ட்ராப் பீடும் சுகர் பீடும் வச்சுருக்கோம். இந்த ஃப்ளவர் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம சுகர் பீடு கொடுத்து ஒரு அவுட்லைன் வந்து சரி கொடுத்துடணும். அங்கங்கே பார்த்திங்கன்னா கிளிப் ஸ்டோன் வச்சுருக்கோம். கிளிப் ஸ்டோன் வச்சாலும் வைக்கலனாலுமே அந்த லுக் வந்துடும். கிளிப் ஸ்டோன் வச்சோம்னா இன்னும் கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கும். அதனால் அங்கங்கே வந்து கிளிப் ஸ்டோன்ஸ் வச்சுருங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து ஜரியில் வந்து A1 ஜரி யூஸ் பண்ணுங்கள், மம்தா பிராண்டு. அது கொஞ்சம் வந்து நல்லாயிருக்கும். இல்லை வந்துட்டு அது இல்லைன்னா நீங்கள் வந்து நம்ம வந்து நார்மலாக வந்து டயால்ஜி பிராண்ட் யூஸ் பண்ணுவோம்ல, அது நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இப்போ கையிலையும் இதே சேம் டிசைன் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இன்னொன்று என்னன்னா நம்ம வந்து அந்த வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச் போடும்போது சாரீ கிளாத்தில் நம்ம போடுறப்போ நிறைய ஹோல்ஸ் மாதிரி நமக்கு தெரியும். அதனால் வந்து நீடில் வந்து டீப்பாக இன்சர்ட் பண்ணாதீங்க. லைட்டாக நம்ம கொடுக்குறப்போ தான் அந்த வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச் வந்து நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். இது பாருங்கள், கையில் நம்ம வந்து டிசைன் பண்ணியிருக்கோம். கையிலையும் சேம் பேட்டர்ன் நம்ம பின்னாடி என்ன பண்ணியிருக்கோமோ சென்டராக பார்த்து ஒரே ஒரு ஃப்ளவர் மட்டும் கொடுத்துருக்கோம். அங்கங்கே கிளிப் ஸ்டோன்ஸ் ஒட்டி ஃபினிஷ் பண்ணிட்டோம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், கீப் வாட்சிங்.